வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ, கோவக்காய் செடி வளர்ப்பது எப்படி. இந்த கோவக்காய் செடியை வாங்கும்போது 3லிருந்து 4 முடிச்சுகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அப்போ தான் அதிலிருந்து நிறைய துளிர்கள் நமக்கு கொடிகள் பரவி நிறைய கோவக்காய்கள் கிடைக்கும். இந்த ஒரு கோவக்காய் செடியை நம்ம 10லிருந்து 15 கேலன் இருக்கிற ஒரு தொட்டியில் நீங்கள் வைக்கலாம், இல்லை பெட்டில் வைக்கலாம், இல்லை க்ரோ பேக்கில் வைக்கலாம். இந்த கொடிகள் நல்லா வளர்ந்து பரவுற செடி. அதனால் சீக்கிரமாக 3 வாரத்திலிருந்து 4 வாரத்துக்குள்ளார நல்லா வளர்ந்துடும். இப்போது நமக்கு கிளைமேட் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால நம்ம செடிகள் இன்னும் வளரலை. ஒரு நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிச்சுன்னா செடிகள் நன்றாக வளர்ந்து நமக்கு காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடிகளுக்கு எப்பொழுதும் 6லேருந்து 7 மணி நேரம் இருக்கிற முழு நேர வெயில் எங்கே படுதோ அந்த இடத்த பார்த்து வச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு காய்கள் கிடைக்கும். அப்படி இல்லை நிழல் பகுதியில் ஷேடோ பிளேஸில் நீங்கள் வச்சிங்கன்னா செடிகள் நல்லா வளரும், பசுமையாக இருக்கும், ஆனால் பூக்கள் பூக்காது, காய்கள் கிடைக்காது. எப்பயும் இந்த செடிகளை பெட்டில் வைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பக்கத்தில் சுரக்காவோ இல்லை பீக்கங்காவோ இந்த மாதிரி வேறு கொடி வகைகளை நீங்கள் வைக்கும்போது இது மேலே அந்த கொடிகள் பரவி நம்ம காற்றோட்டம் இல்லாமல் அந்த செடிகள் வளராமல் போயிடும். அப்போது நம்ம $10 இல்லை $15 கொடுத்து வாங்கினோம், இந்த செடிகள் நல்லா வளரவே இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அப்படி இல்லை, நீங்கள் இந்த செடிக்கு தனியான இடத்த ஒதுக்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கோவக்காய்கள் கிடைக்கும். இந்த கோவக்காய்களுக்கு பெருசாக நோய் தாக்குதல் வர்றதில்லை. அப்படி நோய் தாக்குதல்னால் வெள்ளைப்பூச்சி இல்லை இந்த பேன் மாதிரி இருக்கிற பூச்சிகள் வரும். அப்போது நீங்கள் நீம் ஸ்ப்ரே, மோர் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா செடிகள் நல்லா வளர்ந்துடும். செடிகள் பூக்கும்போது நீங்கள் வாழைப்பழத்தோலை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா செடிகள் நல்லா வளரும். இப்போ இந்த செடிகளுக்கு இந்த தனியான ஒரு ட்ரெலிஸோ இல்லை நைலான் கயிறுகளோ நீங்கள் அதுக்கு பந்தல் அமைச்சு கொடுத்தீங்கன்னா செடிகள் நல்லா பரவி உங்களுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்கும். இப்போது நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், ட்ரெலிஸு இந்த சைடுக்காகவும் ஒரு ட்ரெலிஸ் வச்சுருக்கேன். அப்போது இதில் கொடிகள் நல்லா ஏறி நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும். நான் இந்த வருடம் என்னோடய கோவக்காய் எப்படி வளர்ந்து காய்கள் கொடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன வருஷம் என் வீட்டில் விட்ட காய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.